ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து கிச்சனுக்கு வந்து லீவு மீன்ஸு நம்ம வந்து சாதம், ஒரு ரசம், ஒரு அவியல் வச்சு சாப்பிட்டாச்சு. லீவுனா என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் வந்து அது வந்து இன்க்ளூட் பண்ணலை, சமையல் எதுவுமே இல்லை அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் டே இருக்குது. நமக்கு ஃபெமிக்கு வந்து ஸ்கூல் டே. 2 பேரும் 3 பேருமே, அதாவது அச்சுவும் அஸ்வினும் ஒரே ஸ்கூல், இவ வேறு ஸ்கூல். இவ வந்து 10th படிக்கிறா. இவளுக்கு வந்து ஸ்கூல் டே இந்த தடவை நேரத்தையே வச்சுட்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டே வைக்கலை, வேண்டானே விட்டுட்டாங்க. இந்த தடவை வச்சுருக்காங்க, நேரத்தையே வச்சுட்டாங்க. இல்லைன்னா ஜனவரியில் அந்த மாதிரி தான் வரும். இவங்களுக்கெல்லாம் ஜனவரி தான். அதனால காலையிலேயே அம்மா, டேடியும் மம்மியும் எப்படியும் வரணும், நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. என்னென்னா, இவங்க வீடு வந்து சேரப்போய் 5:15 ஆயிரும் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறமா இவங்கள போய் கூட்டிகிட்டு இவங்களையும் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு அவளையும் கூட்டிகிட்டு வரப்போ நமக்கு இல்லாத முடியுமானே. அப்புறமா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நானும் வரேன், கார்லேயே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு. அதில் ஹாப்பி ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். அதனால இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் பண்ணண்டான்னு நினச்சேன். சரி, நமக்கு வந்து என்ன ஒரு வரவு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாரீ, இது வந்து ஆன்லைன் சாரீ. நமக்கு பேக் சைடு காமிச்சு ஆன்லைன் சாரீ என்ன அப்படின்னா, இந்த சாரீ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டு வச்சுட்டே இருப்பேன். ஆனால் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நான் இதுவரையிலையும் நிறைய 2-3 சாரீலாம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சாரியில் வந்து ஏமாந்துட்டேன். அதை உடனே ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன், வேண்டப்பா அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. நான் நினைக்கிற துணி மாதிரி நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தேன். ஆனால் வந்து பரவாயில்ல, நான் நினச்ச துணி கிடையாது, அதை விட கொஞ்சம் லோக்கலான துணி தான். ஆனால் எப்போ நம்ம கட்டும் போதும் கொஞ்சம் அயன் பண்ணி கட்டினா போதும். ஆனால் இதில் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், ஸ்டோன் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோனுக்கே ஒரு தொகை கொடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. முந்தானையில் இருந்து ஃபுல் நம்ம அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அது வரைக்கும் அதுலேருந்துமே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் போல் கொடுத்துருக்காங்க. இது வந்து போயிடன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க, போயிடன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. அதுக்கப்புறமா இதில் வந்து அட்டாச் ப்ளவுஸ் இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் வந்து நான் இந்த தடவை வந்து கட் பண்ணி எடுக்கலை. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டாலராக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் இது. அப்போ அதனால எப்போவுமே எப்படியுமே அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது, என்னதான் லென்த்து கூட்ட வேண்டியது இருக்குது. அப்போ அதனால் இதையே வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் ஆயிலில் ஒரு ப்ளவுஸ் எடுக்க ஒரு ஆசை. நிறைய நாள் ஆச்சு ஃபுல் ஆயிலில் ப்ளவுஸ். நம்ம எல்லாமே பட்டு ப்ளவுஸு, லைனிங் துணி இந்த மாதிரியே வந்து அப்படி அந்த நமக்கு வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணாமே இருக்குது. நிறைய சாரீகளுக்குமே அப்படி தான். சரி, நம்ம வந்து தைக்கிறதுனால அப்படி எடுத்து தைச்சிடலாம் அப்படிங்கிற ஆசை. இதுக்கு விலை பார்த்தீங்க அப்படின்னா 310. நான் சொன்னேன்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டே இருப்பேன். அப்போ வந்து 450 அந்த மாதிரி இருந்தது. இப்போ டக்குனு ஒரு ஆஃபரில் வந்து 315க்கு வந்தது. சரி, லாபமோ நஷ்டமோ, சாரியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சர்ச்சுக்கெல்லாம் கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து புக் பண்ணி நேரத்துக்கு தான் வந்து கிடச்சிது. நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் போல தான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உடனே நமக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி மீஷோவுக்கு தான் இப்போ நிறைய டைம் எடுக்குது. அப்போ வந்து நல்ல கலராக இருந்தது. இந்த கலரில் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் எனக்கு இருக்குது. அதனால என்னமோ இதை கண்டோன்னா ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் இது எப்போ கட்டப்போலாம் நமக்கு வந்து அயன் பண்ணி தான் கட்ட முடியும். எல்லாமே மடித்து வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லாருமே நான் வந்து இப்போது 650 750க்கு எடுக்க பட்டு எல்லாமே அப்படி தான். நான் சர்ச்சுக்கு கட்டிட்டு போகிறேன் அப்படின்னா முந்தின நாளே அயன் பண்ணி அடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் நடக்கும். சரி, இதுவும் அதே போல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையில் வந்து கிடச்ச உடனே நல்லா ஹாப்பி ஆகிடுச்சு. அதனால நான் சொன்னது போல் லென்த்து கூட்டணும். அதனால இதை கட் பண்ண போவதில்லை. இதனால் இருந்துட்டு போட்டு இதுக்கு மேட்சாக இன்னொரு ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது. அதையே நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதில் வந்து ப்ளவுஸ் இதே கலரில் தான் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து சாரீ வந்து பச்சை கலர் ஆனதுனால நான் வந்து நெக்கு சைடெல்லாம் வந்து லேஸ் வச்சு தச்சு வச்சுட்டேன். நெக்கில் வந்து இந்த ஹேண்டில் எல்லாம். அதனால் இதுக்கு வந்து பேர் பண்ண முடியாது. அப்போ அதனால ஃபுல் ஆயிலே எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு நல்லா பிடிக்கும் ஃபுல் ஆயில். பட்டெல்லாம் இப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. முந்தியில் நான் வீட்டில் இருக்க டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆயில் ப்ளவுஸு, இல்லைன்னா பாலிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கப்போ நம்ம ஏஜ் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் சாரியெல்லாம் கட்டப்போ நமக்கு என்ன துணி நல்லது இல்லைன்னு தெரியாது. அப்போ அந்த நேரம் பாலிஸ்டர் தான் ஃபேமஸாக இருக்கும். அப்போ ஹேண்டெல்லாம் இவ்வளோ வைப்புமா, அப்போ இங்கே வந்து நல்ல பஃபெல்லாம் வச்சு ஒரு அழகாக தைச்சி தருவாங்க. இப்படி அழகாக இருக்கும் அதெல்லாம். அப்புறமா வந்து நாள் போக போக இந்த துணி சூடு நமக்கு ஃபுல் ஆயில் தான் வேணும்னே ஃபுல் ஆயிலில் இறங்கணும். ஃபுல் ஆயிலில் இறங்கணுமே அந்த மாதிரி தைச்சி தருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தைக்க தொடங்கணும். பழக போனேன். 500 ரூபா கொடுத்து பழக. எனக்கு சோபம் என்ன அப்படின்னா, அந்த பைசா இடவாடலாம் நான் கொஞ்சம் வீக்கு தான்.
அந்த தச்சு அந்த டைமில் வந்து தச்சு முடியக்கூடிய கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 500 அப்படின்னா 200 ஃபஸ்ட்டு கொடுக்கணும். முடியக்கூடிய கண்டிஷனில் 500 300 கொடுத்து 500 க்ளோஸ் பண்ணணும். நான் என்ன செய்வேன், எனக்கு வந்து யார்ட்டையுமே கடன் வைக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் வந்து 500 அடிச்சிடுவேன். நான் அப்படியே 500 அது 3 மாதத்துக்கு வேண்டி 500 ஃபஸ்ட்டே அடிச்சிட்டேன்னா ஒரு 1.5 மாதம் போல தான் படித்தேன். 500 போக்கு. இப்போ அந்த 1.5 மாதத்துக்கு டிவைட் பண்ணி நம்ம இந்த பண்ண நமக்கு கொஞ்சம் லாபமாக இருந்தது. நான் ஒன்றுமே பண்ணல. எனக்கு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவும் முடியலை. பைசா ஃபஸ்ட்டே கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் உண்டு. நிறைய வேண்டாத வேலைகள்லாம் செய்வேனா அந்த மாதிரி. அதனால அந்த நேரம் வந்து அந்த 500 ரூபாய்க்கோ என்ன படித்தேன் அப்படின்னா பெட்டிக்கோடு, பாவாடை, அதுக்கப்புறமா ப்ளவுஸு, இவ்வளோ தான் படித்தேன். வேறு ஒன்றுமே படிக்கலை. நைட்டி, அதுக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் எனக்கு சொல்லியே தெரியல. பாவாடை நல்ல தைப்பேன். இன்ஸ்கர்ட்னா பாவாடை மீன்ஸ் பிள்ளைங்களுக்குள்ள பாவாடை, அதுக்கப்புறமா இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் பெட்டிக்கோடு, இந்த மாதிரி ஐட்டங்கள் சின்ன சின்ன ஐட்டங்கள் இதுதான். அதுக்கப்புறமா பெரிய ஐட்டங்கள் தைக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து வேறு ஒரு ஜாபுக்கு அதெல்லாம் போயிட்டேன்னா கம்ப்யூட்டர் படிக்க வேண்டியது, டைப்பிங் படிக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டெய்லரிங் ஜாப் வந்தது, அதுக்கு போக வேண்டியது இருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்தது. என்னெல்லாம் அதில் டகனே அதுக்கு போயிட்டேன். அதனால் என் பைசா 1.5 மாதத்துக்கு 500. அந்த நேரம் 500 அது பெருசு. அது அதில் அந்த க்ளோஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறமா என்னாச்சு, அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் படிக்கலாம் தொடங்குனது. அந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு 18 வயசு அந்த டைமில். அப்போ நமக்கு வந்து நமக்குன்னே ப்ளவுஸு தைக்க தொடங்கினால நமக்கு இந்த மெட்டீரியல் எடுத்து தைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி செய்வேன். அதுக்கப்புறமா வேறு யார் தைக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. நானே தான் தைப்பேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ ஒரு நேரம் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்படி ஒரு 1.5 மணிக்கு எனக்கு எடுக்கும். மற்றவங்களுக்கு எப்படியே தெரியலை. நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு 3/4 மணிக்குள்ளே தைச்சி தள்ளிடுவாங்க. அது வேறு. எனக்கு 1.5 மணிக்கூர்லாம் எடுக்கும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எப்போ நான் வந்து சுடிதார்லாம் தைக்க பழகினேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டெய்லரிங் வேலைக்கு போனேன். அங்கே ஒரு 3 வருஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னேன், எடி சுடிதார் தைக்க ஈஸி, நான் உனக்கு சொல்லி தரேன்னு ஒரு நாள் சொல்லி தந்தா. அது மனசில் ஆகிட்டு. ஒற்றை நாள் தான். அதுக்கப்புறம் நானே படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கல்யாணம்லாம் கழிஞ்சு எடுத்து நம்ம கேரளாவுக்கு போய் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுக்கிட்டு அஸ்வின் வந்து சத்னாவுக்கு போவான். அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். சரி, இதை வந்து பெர்ஃபெக்டாக நம்ம தைச்சி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போனேன். அங்கே ஒரு சிஸ்டர் தான் சொல்லி தருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் கிளாஸு, சனி லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே வந்தால் அது லீவு, எல்லாமே லீவு. எல்லாம் முடிஞ்சு போக எப்படியும் மாதத்துக்கு ஒரு 15 நாள் கிளாஸ் இருக்கும். எப்படியே ஒரு 3 மாதம் அது போனேன். நல்லா சூப்பராக படித்தேன். நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சு பைப்பிங்கெல்லாம் வச்சு சூப்பராக தைப்பேன். 2-3 நைட்டி கூட தச்சு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மறந்துட்டு, அந்த டச் இல்லை அப்படின்னா எல்லாமே அப்படியே போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம கதை. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதனால் இப்போ வந்து பரவாயில்ல, என் ப்ளவுஸ் நான் தச்சுடுவேன். அதுக்கப்புறமா எனக்கு சுடிதார் தச்சிடுவேன், பிள்ளைங்களுக்கும் தச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தது. மீஷோலையும் இருக்குது, ஃப்ளிப்லேயும் இருக்குது. ஃப்ளிப் தான் இப்போ ஆஃபர் போட்டிருந்தான். அதுக்கப்புறமா இப்போ நேரத்துக்கு எடுத்து பார்க்கப்போ 415. அது வந்து நமக்கு வந்து கரெக்டாக இந்த ரேட்டு தான், இந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் என்ன திட்டுவீங்க, நீங்கள் இந்த ரேட்டில் சொன்னீங்க, இங்கே இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. அதனால பார்த்துக்கோங்க. இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் வந்து இது நல்லதாக நமக்கு இஷ்டப்பட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலரில் ஒன்று, வேறு கலரில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் துணி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கேன். நல்லா சரி ஓகே. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நல்லா பிடிச்சிருந்த நல்ல கலரு இந்த ரேட்டுக்கு. ஏன்னா இதில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் பதிச்சிருக்காங்க, இந்த புஷ் மாதிரி நல்லா இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து எல்லா இடமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அது என்ன சொல்லுவோம், ஃப்ளீட்டுக்கு மட்டும் சவுண்டு கேட்குது, அதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இங்கே வர இருக்குது, நல்லா பரவாயில்ல. தேய்ச்சி பறக்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே. இனி அடுத்தல வந்து நமக்கு அடுத்த மாதம் 3 கல்யாண வீடு, எல்லாம் குடும்ப கல்யாண வீடு. நான் ஹஸ்பண்டு சொன்னேன், பட்டு எடுக்க வேண்டியது, பட்டு எடுக்கணும்னு சொன்னால் அடி பிச்சு போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்குது பட்டெல்லாம். இப்போ பட்டு மீன்ஸ் நான் சொன்னே போல் நான் ரொம்ப விலை ஜாஸ்திக்கெலாம் போக மாட்டேன். 1000க்குள்ளே தான். 900, 950 இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ஒரு 3 ஆனால் இருக்க தான் செய்யுது. ப்ளவுஸு தைக்காமல் இருக்குது. அதை தைச்சி நம்ம வந்து கலைக்கிறலாம். சரியா? எல்லாமே 3மே நம்ம சொந்தக்கார தான். அதனால ஒன்று வந்து ஹஸ்பண்டோட அக்கா பையனுக்கு, சித்தப்பா பெரியப்பாவில் வந்து ஒரு அக்கா பையனுக்கு அவனுக்கு போக வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் பையனுக்கு ஒரு கல்யாண கார்டு, அப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு 3 இருக்குது. இது போக எதெல்லாம் வருதோ ஒன்றுமே தெரியலாம். எல்லாம் ஃபேமிலி தான். சரி ஓகே. நம்ம வந்து இன்றைக்கி வந்து மெயின் என்ன அப்படின்னா நமக்கு
அங்கே போக வேண்டியது இருக்குது, ஸ்கூல் டே போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வந்து பார்ப்போம் அங்கே என்னெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமா, ஏதாவது பேரண்ட்ஸ், அதாவது எனக்கு நமக்கு அவங்க பிள்ளைங்க கூட படிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் யாருமே ரொம்ப தெரியாது, அவங்கள வந்து அறிமுகப்படுத்த முடியுதா, எல்லாமே அறிமுகம் நம்ம பட முடியுதா அப்படிங்கிறது எல்லாமே லைட்டாக ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு நான் வாரேன். சரியா? சரி, இதோட இன்னத்தை சிம்பிளான vlog வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பை.